சென்னையில கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல இடம் வாங்க முடியாம வீடு வாங்க முடியாம மிஸ் பண்ணவங்க, அதே மாதிரி எஸ்பி ஆபீஸ் பக்கத்துல வீடு வாங்க முடியாம மிஸ் பண்ணவங்க, அதே மாதிரி புதுசா கட்ட போற பஸ் ஸ்டாண்ட், இப்ப சென்னையில பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே எடுத்துக்கோங்க, அதுக்கு பக்கத்துல இடம் வாங்க முடியாம மிஸ் பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, நான் சொல்றது லோ பட்ஜெட்ல இடம் வாங்க முடியாம இன்னைக்கு அந்த சரௌண்டிங்ல கிளாம்பாக்கத்துல எவ்வளவு பட்ஜெட் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல மிஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கீங்க. இமீடியட்டா வீடு கட்டிட்டு வர மாதிரி, அதுவும் லோ பட்ஜெட்ல கலெக்டர் ஆபீஸ்க்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் புதுசா கட்ட போற பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்துல ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம செங்கல்பட்டுல தாங்க இருக்கும். செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ்க்கு அப்படியே நியர்பைல அங்க பாருங்க, நமக்கு பேக்ரவுண்ட்ல தெரியுது அந்த பில்டிங் தான் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ். புதுசா கட்டின கலெக்டர் ஆபீஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 800 மீட்டர் 900 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே தான் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. கலெக்டர் ஆபீஸ்க்கு அப்படியே பக்கத்துல தான் நியர்பை ரோட்ல உள்ள வந்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஒய்டான ரோடு ஒன்னு போகும். அதுக்கு பக்கத்துலயே அந்த ரோட்ல உள்ள வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல நம்மளோட ப்ராப்பர்ட்டிங்க. அப்படியே வர்றீங்க, கட் பண்றீங்க, நம்மளோட சைட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வீடுகள் ரெசிடென்ஷியல் தான், பக்காவான ரெசிடென்ஷியல். இமிடியேட்டா வீடு கட்டிட்டு வரலாம். சேஃப்டியான ஏரியா. ஏன் சேஃப்டி பத்தி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பக்கத்திலே பாத்தீங்கன்னா எஸ்பி ஆபீஸ் இருக்குங்க. இந்த பக்கம் தெரியுது இந்த பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, ரெட் அண்ட் ஒயிட். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்பி ஆபீஸ். இதுக்கு பக்கத்திலே நியர்பைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடிஐ, செங்கல்பட்டு ஐடிஐ, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. என்னன்னு சொல்றேன் ஓனா கேட்டுக்கோங்க. கோர்ட் இருக்குங்க, அதே மாதிரி சப் கலெக்டர் ஆபீஸ், நியூவா கட்ட போற பஸ் ஸ்டாண்ட், செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இங்க இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர் கூட வராதுங்க. நீங்க வாக்கபிளா போனீங்கன்னா அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் நீங்க ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். இந்த ரோட்ல ஒரே ரோடு தான், நேரா போய் ரயில்வே ஸ்டேஷன் போகுது. இந்த மாதிரியான ஒரு பிரைமான ஒரு லொகேஷன்ல எல்லாருமே மிஸ் பண்ணி வைப்பாங்களா, அவங்களுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டுலயே கொண்டு வந்திருக்கோம். செங்கல்பட்டுனா சிட்டிக்குள்ளேயே, இன்னைக்கு செங்கல்பட்டுல சிட்டினா நம்ம எதை சொல்லுவோம், பக்கத்திலே பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும், நமக்கு தேவையான எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்கணும், முக்கியமா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி சூப்பரான ஒரு பிளேசஸ்ல ஒரு அருமையான ஒரு லொகேஷன்ல ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்மளோட சைட்டோட இன்னொரு பியூட்டி. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சைட்டுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மலையுமே ஒண்ணு இருக்குதுங்க, வீடு இருக்கு, அதை தாண்டி தூரத்துல ஒரு மலையுமே அமைஞ்சிருக்கு. இது என்னன்னா ஒரு பியூட்டியா இருக்கும், அதாவது பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஏரியாங்க. நல்லா அமைதியா இருக்கு. சைட்டு பார்க்கவே பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா. இந்த பக்கம் ஃபுல்லா வீடு, பிரைம் லொகேஷன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வீடுகள், அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மலையுமே இருக்கனால எப்பவுமே கிரீனரியா இருக்கும். தண்ணிக்கெல்லாம் எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. காத்து பியூரா இருக்கும், பொல்யூஷன் இல்லாம நீங்க வந்து பியூரா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. நல்ல நிம்மதியா வந்து இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் பாத்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த சைட்டை வந்து பாத்தீங்கன்னா விபி குரூப்ஸ்ல இருந்தா இதை நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் செங்கை சிட்டி. சரிங்களா, சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க, அருமையா இருக்கு. சைட்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம அதுக்கு முன்னாடி போட்டுருப்பாங்களா அந்த லேஅவுட்லாம் ஃபுல்லா வீடு வந்துருச்சுங்க. உள்ள வரும்போது லெஃப்ட் ரைட் ஃபுல்லா வீடு தான். இந்த சைடு ஃபுல்லா வீடுகள் எல்லாமே நியூவா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டே இருக்கு. அருமையா நீங்களுமே உடனே வீடு கட்டிட்டு வரலாம். முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா லோ பட்ஜெட் தான். லோ பட்ஜெட்ல தேடுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அருமையா இருக்கும். ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல நம்மளோட வீடு இருக்கு, நம்ம ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கோம், அதோட அப்ரிசியேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வாங்கி போறதே பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட்க்கு போட்டா கூட பாத்தீங்கன்னா இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியா இருக்கும். அதே மாதிரி சொல்ல போனா இந்த சரௌண்டிங்ல ஃபுல்லா வீடுகள் தாங்க, எல்லாமே வீடுகள் தான். நம்ம ரேட் கம்மியா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லா ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்கு. அதுவும் இந்த இப்ப நம்ம சொல்ல போற ரேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோங்க. இந்த சைட்டை வந்து சொல்லலாம் அப்படின்னா நம்ம எஸ்ஆர்எம் செங்கை சிட்டி வந்து எடுத்துட்டோம்னா ஃபுல்லாவே ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100+ பிளாட்ஸ் வந்து இதுக்குள்ள வந்து அவைலபிலிட்டி இருக்கு. அதுல 50% வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வாக்கின்லயே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சோல்ட் அவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லொகேஷன். ஏன்னா நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு புதுசா அந்த லொகேஷன்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எங்களுக்குலாம் கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்பாங்கல்ல, தேடுவாங்க. நம்ம ஒரு வீடு கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து புக் பண்ணிடுவாங்க. இப்படி ரோட்ல போகும்போதே பாத்தீங்கன்னா நம்ம சைட் நம்மளுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி பஸ் ரூட் இங்க இருந்து நான் வரும்போதே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் எல்லாமே கிராஸ் ஆச்சு, பஸ் ஃபுல்லா போயிட்டு வந்துட்டு இருக்க ஏரியா தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இது ஒரு பிரைமான லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வீட்ல இருந்து பார்த்தா கலெக்டர் ஆஃபீஸ் தெரியுது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல இருக்கு, டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி எல்லாமே ஈஸியா இருக்கு. ஜிஎஸ்டி ரோடு போனோம் அப்படின்னா அதிகபட்சம் நான் சொன்ன மாதிரி 800-900 மீட்டர் தான், அவ்வளவுதான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டி ரோட ரீச் பண்ண முடியும். எப்போதுமே டிரான்ஸ்போர்ட் வசதி போயிட்டு வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரைமான ஏரியா. நீங்க வெளியே போனோடனே அந்த ரோடு இருக்கு பாத்தீங்களா, அது நல்ல ஒய்டா வந்து பாத்தீங்கன்னா அகலப்படுத்தி சூப்பரா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரோடு, அந்த ரோட்டு மேலே எல்லாமே இருக்கு, என்னென்ன வேணுமோ எல்லாமே அந்த இதுலயே தான் இருக்கு. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா 50% சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. டிடிசிபி ரெரா அப்ரூவ்ல இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும், அதுல எந்த வித பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் அதிகமா இருக்குங்க. நார்த் சவுத் அந்த மாதிரி ஃபேசிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிரெஃபரன்ஸா எல்லாரும் தேடி வரது நார்த் தேடுவாங்கல்ல, அதனால அந்த ஃபேசிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுல ஃபுல்லா சைட் ஃபுல்லா பிளாக் டாப் ரோடு நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டே தேவையில்லாத ஒரு சைட் அப்படின்னா, ஏன்னா இது சுத்தி பார்த்தா வீடு தானே இருக்கு, எல்லாமே உங்களுக்கு காம்பவுண்ட் மாதிரி சுத்தி எங்க பார்த்தாலும் வீடுகளா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. நமக்கு பேக்ரவுண்ட்ல இங்க பார்த்தாலும் ஒரு பெரிய ஒரு பங்களா டைப்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு வீடு, அது பின்னாடி எஸ்பி ஆபீஸ்ங்க. ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியால அருமையா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ண கூடாத ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துல உங்களுக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து
பட்ஜெட்டா வந்து கொடுத்துருக்காங்க. 3700 ரூபாய் ஒரு சதுரடி, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3700 ரூபாய்க்கு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாட்டோட காஸ்ட் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா இங்க மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 750 அந்த ரேஞ்சில இருந்தே பாத்தீங்கன்னா பிளாட் சைஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஒரு கம்மியானதுல இருக்கும். ரேட் இந்த மாதிரி இருக்கு, கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஒரு அரை கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட் வரைக்கும் போட்டுருப்பாங்க. மினிமமா 750 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே பாத்தீங்கன்னா இங்க பிளாட் சைஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து பிளாட் சைஸ் எல்லாமே அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபேசிங்ஸ் எல்லாமே இருக்கு. இமிடியேட்டா வீடும் கட்டிட்டு வரலாம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஒரு சைட்ல 28 லட்சத்துல ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களால சொந்தமாக்க முடியும். அதுவும் லோன் வசதியோட பண்ணி கொடுக்குறாங்க. உங்க டாக்குமெண்ட் கிளியரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 80 to 90% வரைக்கும் லோன் வசதி பக்காவா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க கிட்ட மினிமமா உங்க கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 lakhs பாத்தீங்கன்னா உங்க கையில இருந்தாலே போங்க. பேலன்ஸ் எல்லாமே லோன்ல போட்டு அருமையா பாத்தீங்கன்னா இங்க நீங்க வந்துட்டு இடத்த வந்து வாங்கிக்கலாம். மேற்கொண்டு 15 ல இருந்து 20 லட்சம் சூப்பரா போட்டீங்கன்னா வீடே கட்டிட்டு வந்துடலாம். இப்ப நான் வீடு கட்டலங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் கண்ணை மூடிட்டு வாங்கி போடக்கூடிய ஒரு லட்டு மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுங்க. இதை பத்தி இவ்வளவு தூரம் சொல்லணும்னா அவசியமே கிடையாது. ஏன்னா சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி நியூ லேஅவுட்ல பாத்தீங்கன்னா 50% சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு இந்த பக்கம் வீடு தான், சுத்தி வீடு, அந்த பக்கம் வீடு, கலெக்டர் ஆஃபீஸ், எஸ்பி ஆஃபீஸ், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குதுங்க. இதுக்கு மேல இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்லக்கூடியது எதுவுமே கிடையாது. அருமையான ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணிராது. இங்க இடம் வாங்குற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபரா 10 கிராம் கோல்டு காயினுங்க, தங்கங்க 10 கிராம் தங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஏங்க நாங்க இங்க வர்றோம், எங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் இதெல்லாமே பக்கத்துல இருக்கா அப்படின்னா எல்லாமே இருக்குதுங்க. செங்கல்பட்டுல இப்ப நம்ம சொல்லணும், இவ்வளவு தூரம் எல்லாம் சொல்லணும்னா அவசியமே கிடையாது. ஏகப்பட்டது இருக்கு, ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த செங்கல்பட்டை வந்து பயங்கரமா டெவலப் பண்ணி போறாங்க. ஏன்னா இந்த சரௌண்டிங்ல காலேஜஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த ஜிஎஸ்டி ரோட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கற்பக விநாயகர் காலேஜ், இங்கே கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஐடி இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ் நிறைய இருக்குங்க. ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அதே மாதிரி கோர்ட்ல இருந்து எல்லா வசதியிலுமே பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்லயே உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நியர்பைலே பாத்தீங்கன்னா பிரசன் வித்யா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு ரோட் மேலேயே நீங்க ஜிஎஸ்டில வரும்போது ரைட்ல பார்க்கலாம். உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு. என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னா லாரல் மால், இந்த பக்கம் லாரல் மால், லதா சினிமாஸ் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாப்பிங் போனோம் அப்படின்னா டிமார்ட், மஹிந்திரா ஸ்ட்ரீட், உங்களுக்கு டிமார்ட் நியர்பைல உங்களுக்கு வந்து போக முடியும். இப்போ மஹிந்திரா ஸ்ட்ரீட்ல ஒர்க் பண்றீங்களா அவங்க எல்லாம் இது வந்து ஒரு ப்ரிஃபர் பண்ணலாங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்ட்ரீட் சென்னையோட ஒரு எண்ட்ல தான் வந்துட்டீங்க. நீங்க என்ட்ரன்ஸ்ல இருக்கீங்க. இங்க இருந்து சவுத்ல இருந்து போகும்போது சென்னையோட என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மஹிந்திரா ஸ்ட்ரீட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரைமான ஒரு லொகேஷன்ல ஒரு வீடு கட்டிட்டு வரணும்னு நீங்க நினைப்பீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டிமார்ட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நியர்பைல உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த குறையுமே கிடையாது. எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல கொடுத்திருக்காங்க. முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செங்கல்பட்டோட டெவலப்மெண்ட் பயங்கரமா வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பைபாஸ் ரோடு எல்லாமே வந்து எடுத்துட்டு வர போறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா ஒர்க் போய்கிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா பெரிஃபெரல் ரிங் ரோடு, அது நம்ம செங்கல்பட்டை கிராஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து போகுதுங்க. இப்பவே நீங்க வந்து பார்க்கலாம் 8 வழிச்சாலை ஃபுல்லா அகலப்படுத்தி ஒர்க் எல்லாமே நம்ம ரோட்ல வந்து போய்கிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி ரோட்ல வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நியர்பைல வந்து நீங்க இருக்கீங்க. இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சுலாம் இதோட டெவலப்மெண்ட், இதோட அப்ரிசியேஷன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா சென்னையை ஃபுல்லா டெவலப்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல சென்னையில பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்றது தான் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு செங்கல்பட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. மரமல்நேரி, எஸ்பி கோயில், செங்கல்பட்டு, மதுராந்தகம் ஃபுல்லா போயிட்டாங்க. அது வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனல்லே வீடியோஸ் நிறைய வந்து போட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு செங்கல்பட்டு பக்கத்திலேயே நம்மளுக்கு ஒரு சைட்டுங்க, நம்மளுக்கே சைட்டை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும்ல. கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்திலேயே வந்து கிடைச்சிருக்குதுங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. நல்ல சைட்டு, நீட்டாவும் இருக்கு. சைட்டை சுத்தி வீடுகள் நிறைய இருக்கு. வந்து பாருங்க, சைட்டை வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இது விபி குரூப்ஸோட டைரக்ட் சைட் தான். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் ஆன் ஸ்கிரீன் மேலேயுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். டைரக்டா கால் பண்ணுங்க, வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. சைட் விசிட் பண்றதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டியுமே, நீங்க ஃபேமிலியோட வாங்க, கேப் ஃபெசிலிட்டியுமே வந்து பண்ணி கொடுப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு பிடிச்ச பிளாட் வந்து நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வந்து பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். புக் பண்ணுங்க. ஓகே மகளே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.